ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு நம்மளோட யூடியூப் சேனல்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். விலாக் மாதிரி இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரைடல் ஒர்க்குக்காக இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருந்தேன். ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்ததை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கே கன்னியாகுமரி வந்து போகிற வழியில் ஸோ எல்லாமே வந்து ஒரு க்ரீனிஷாக சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அது வந்துட்டு நெல் விளையிற பூமியாமா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னோடய ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வைப் வித் கொடின்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து நான் மேக்கப், ப்ரைடல் அது எல்லாமே வந்துட்டு ஸ்கின் கேர் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்ததுமே வந்துட்டு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருவள்ளுவர் சிலை பார்க்குறதுக்காக தான். ஸோ ஆக்சுவலாக இந்த திருவள்ளுவர் திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போனா 6த்துலேருந்தே வந்து எனக்கு திருவள்ளுவர் அண்ட் திருக்குறள்னால் வந்துட்டு ஒரு கிரேஸு. ஸோ இது வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்துட்டு அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் இது 3மே வந்து ஒன்றா மீட் பண்ணுற பிளேஸாம். ஸோ இதை வந்துட்டு ட்ரைவேணி அப்படின்னு கூட சொல்லுவாங்களாமா. ஸோ இதே வந்து நான் கூகுளில் பார்த்து தான் படித்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பியூட்டியே என்ன அப்படின்னா வந்துட்டு சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்குறது தான். ஸோ கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ அந்த பார்க்குற டைம்லலாம் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம், நம்ம சம்மந்தம் இல்லாத டைமில் போவோம், சம்மந்தம் இல்லாத டைமில் வருவோம். ஸோ அதனால் ஸோ இது மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6:19 வந்து சன்ரைஸ் ஆகுமா. அந்த டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்க முடியும். ஈவினிங் வந்து 6 o'clock சன்செட் ஆகிடுமா. ஸோ இங்கே வந்துட்டு டூரிஸ்ட் தான் வந்து ஜாஸ்தி வந்திருக்காங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு இந்த திருக்குறள் வந்துட்டு உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு உலகம் ஃபுல்லாகவே வந்துட்டு தெரிஞ்சது வந்து திருக்குறள். அதே மாதிரி வந்துட்டு விவேகானந்தரும் வந்துட்டு அப்படி தான் உலகம் ஃபுல்லுமே வந்துட்டு தெரிஞ்சவர். ஸோ இந்த திருக்குறள், திருவள்ளுவரெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது உலக பொதுமறை நூலுன்னு தான் வந்து திருக்குறளையே சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சார்ந்ததுன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே பொதுவான கருத்துக்களை மட்டும்தானே அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கோல்டு மேன் இவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரியே நின்றுட்டு இருந்தாரா. அப்போது வந்து ஸ்டாச்சுவா ஹியூமனான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் போனதுமே வந்துட்டு அவர் ஹியூமன் அப்படின்னு தெரிஞ்சது. கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தா எவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஏதோ வெக்கேஷன் டைமா அதனால க்ரௌடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்டபோது இல்லை, இது வந்து எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்குமா. ஆக்சுவலி பிஸியாக இருக்கிற ஒரு பிளேஸ் தானா, எப்போவுமே க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்குமா. அண்ட் நாங்கள் அங்கே போயிட்டு ரிட்டன் வர வரைக்குமே வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது வந்துட்டு ஹவ் கிரேட் ஹீ இஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விவேகானந்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் ஒரு மங்க் அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஃபிலாசபர், ஆத்தரும் கூட. அண்ட் இவர் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஃபுல்லும் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான் வந்துட்டு அந்த வேதாந்தா அண்ட் யோகாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்துட்டு விவேகானந்தர் தானாமா. ஸோ அதனால் வந்துட்டு இவர் ஃபேமஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வரக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த இடத்தையெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த விவேகானந்தர் மண்டபத்தில் வந்துட்டு அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து வச்சு அதை வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸோட அந்த இது இருக்கும் இல்லையா, சிலை கல்லையே வந்துட்டு அதை பதிஞ்சு வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு போகிறக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். யோகா பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸும் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா, காற்று வாக்கில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து நிறையா இருக்குது வேர்ல்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுதோ அதெல்லாம் வந்துட்டு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.